அப்படியா அண்ணா? ஆமா இங்கவாயா என்ன கூப்பிட்டப்போ நேரம் போய் கொம்பேத்தாங்க நான் என்ன நினைக்கிறது நல்லது. அதாவது என்ன நடக்குது பாத்தியா? பார்த்தேன். என்ன நடக்குது? அதாவது அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனா 12 ஆண்டு வனவாசம் துளைத்து விட்டார்கள். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் இருக்கின்றது. அந்த பாண்டவர்கள் இன்னும் மனத்திலே இருக்கின்றார்களா, மாண்டு விட்டார்களா என்னவென்று தன்னுடைய மாமனை யோசனை கேட்டார். துரியோதன மகாராஜ் ஐயா அவங்க எப்போ சேர்த்துட்டாங்கப்பா, நீ காரியம் பண்ணுவீங்க, அவங்க கருமாரி செய்யாதுங்கிற அவங்க எப்போ ஓய்ந்து அவனுக்கு புஷ்ட பீடை விட்டுதுன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அவங்க பாட்டம் பீஷ்மாச்சாரின்னு ஒருத்தங்க அவன் பிடிமாறமா இல்ல இருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்க. அப்படி சரி எல்லாத்தையும் சரி இருக்கட்டும், அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய தேசத்துல ஒரு தண்டோராவடம் போட்டாங்க. என்னன்னு ஒருத்த சென்னல் போடணும், பச்சை நெல்லு போடக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அஸ்தினாபுரத்திலே துரியோதன மகாராஜன் இல்ல, யாருமே அங்கே கிடையாது. சகுனி அவனுடைய படை சேனை அனைத்தும் காணலும் சென்று இருக்கின்றது. யாரை காண? பாண்டவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்று பார்த்து விட்டு வருவோம் என்று ஒவ்வொரு வனமாக சென்று இருக்கின்றார்கள். இங்கே அஸ்தினாபுரத்திலே துரியோதனன் இல்லை. அந்த தருணத்திலே அஜ்ஞாதவாசத்திலே இருக்கக்கூடிய பாண்டவர்களை கிருஷ்ணமூர்த்தி போய் சந்தித்திருக்கின்றார். சந்தித்த தருணத்திலே கிருஷ்ண பகவானே தாங்களை கண்டது எனக்கு பெரிய பாக்கியம் என்று தர்மராஜன் வந்தனம் செய்கின்றார். அதற்கு கிருஷ்ண பகவானும் வாழ்த்து தெரிவிக்கின்றார். தன்னுடைய தங்கையாகிய திரௌபதா தேவிக்கும், தங்கா உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி பாண்டவர்களை நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, அவர்கள் சொல்படிக்கு நீ நடந்து கொள் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த அஜ்ஞாதவாசத்திலே இப்ப பாண்டவர்கள் கிருஷ்ணன் சந்தித்திருக்கின்றார்கள். ஆமா, இத பத்தி என்ன யோசனை செய்வார்களோ பார்ப்போம்.
அப்படிப்பட்ட தேசம் முழுமைக்கும் அவன் அரிதேசி பரிதேசி யாசகம் செய்பவர்கள் இவர்களுக்கு வருத்த சென்னலை போடும்படிக்கு கண்டோரா மூல்யம் தெரிவித்து இருக்கின்றான். மேலும் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்க்கும்படிக்கு உச்சோதம் செய்து இதோ வந்து இறங்கி இருக்கின்றான். அவன் பட்டணம் செல்ல முன்னமே அவனுடைய தேசத்திற்கு சென்று அவனுடைய மனைவியாளாகிய பெருந்திருவாளை கண்டு குறி சொல்லி வருத்த சென்னலை வாங்கி கொண்டு வந்து திணை சென்னலை வாங்கி கொண்டு உங்களுடைய இந்த அஜ்ஞாத வனத்தில் விதைக்க வேண்டும். அதற்காக திரௌபதி புரத்தியாகவும் சகாதேவன் குழந்தையாகவும் உருவெடுக்க வேணும். தர்மராஜனே சகுனி இருக்கின்றானே அவன் ஒரு பெரிய படும் பாவி. எனக்கும் தெரியும் தங்கா. அவனால் வந்த வினைதான் எங்களுக்கு. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவனுடைய வாசலுக்கு நான் போகிறேன். அப்படி ஒன்றும் இல்லை தங்கா. என்னன்னா நான் சொல்வதை கேளு. சகுனி பாடும் பாவி அவனுடைய வீட்டுக்கு என்னை போக சொல்கிறாய். ஆமாம், அதற்கு விதிவிலக்கு இல்லை. என்னுடைய சபதம் நிறைவேறுவது எப்போது? நான் சொல்கிறேன் கேள். நான் சொல்லியபடிக்கு நீ சென்றால் அனைத்தும் நல்லதே நடக்கும். அப்படியே செய்யுங்கள். ஆனால் தெரிவிக்கிறேன் கேள். மிதித்தாலதான் கண்ண புரட்டி ஊர்வமாக
ஒன்றும் அண்ணாவே, நீ ஒன்றும் துரோவதையாக அந்த துரியோதனன் சபைக்கு செல்ல போவது இல்லை. புரட்சியாக வேடமிட்டு செல்ல இருக்கின்றார். ஆனபடினால் உனக்கு ஒன்றும் வராது. ஆனால் மேலும் சொல்லுகிறேன், கேளும் தங்கா. பிரித்தாலத கண்ண புரட்சி ஊர்வமாக, பிரித்தாலத கண்ண புரட்சி ஊர்வமாக, நான் சொல்லியபடிக்கு அந்த துரியோதனன் மடிவதற்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கின்றது. ஆனபடியினால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் பொருட்டு நீ இப்பொழுது புரட்சியாக வேடமிட்டு சென்று வர வேண்டும். அதற்காக மேலும் சொல்கின்றேன், வாரும் தங்கா. முடிக்கவும் காலமாச்சு ஒழிவதை கேளும் தங்கா, கேளும் தங்கா. என்னுடைய சபதம் முடிக்க காலமாச்சு. கண்டிப்பாக முடித்துவிடும் தங்கா, அச்சிதமாக முடியும். என் வார்த்தையை நம்பலாம். சரி, முடிக்கவும் காலமாச்சு ஒழிவதை கேளும் தங்கா, ஒழிவதை கேளும் தங்கா. நெடு பெரும் உலகம் தண்ணில் நீக்கி வந்திடும் முன்னே சென்று தடுதியில் தர்மர் வாக்கை அவராமல் அறிந்தார். உன்னுடைய சபதம் நிறைவேறுவதற்கு இன்னும் 10 திங்கள் இருக்கிறபடியினால் நீ புரட்சியாக உருவெடுக்க முன்னமே தர்மராஜனிடத்தில் சென்று விடைபட்டுக் கொண்டு செல்லும் பேர் தங்கா துரோபதா. மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த கிருஷ்ண பகவானாக அவதாரம் எடுத்து இந்த வேகத்தை சொல்லி அவருடைய மாமாவா பாட்டனாரா ஏசி முத்தப்பு மரியாதை அவர் வந்து ஏசி என்னன்னு கேட்டா நல்ல டைம் சில்லுன்னு அவர் ஏசி நான் நினைக்கிறேன் பாப்பா எப்படி அவர் அன்பளிப்பாகவும் இந்த பூமாலை ஒன்றும் 10 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார். நல்லது. நேரத்தில் என்னுடைய அண்ணன் கங்கா திரௌபதா நீ புரட்சி வேடம் எடுத்து சகாதேவனை குழந்தையாக இடுப்பில் வைத்துக் கொண்டு போக வேண்டும். ஆகையால் தர்மதேசத்திலே விடைபெற்று போய் வாழும் தங்கையை தெரிவித்து போனார். அப்படி
துரியோதனனுக்கு நமது வாதத்தையும் தந்துவிட்டு இந்த காடானும்படி அந்த பிரம்மதேவன் விதித்தாரோ அறியேன். இப்பவும் நான் ஹஸ்தினாபுரமே சென்று அந்த பெருஞ்சிறுவாய் இருக்கப்பட்ட மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் அறிந்து வருகின்றேன். சந்தோஷமாக என்னை அனுப்பி வையுங்கள் பிராணாதா. சூரனுக்கு மண்ணந்தவரை நோக்கி காருணி என்று சொல்லி காண குரத்தியாக ஆவத்தொன்றிராமல் அத்திமாநகரம் விட்டு ரூபத்தை காட்டிடாமல் நொடியில் வந்திடாயே. ஆபதீஸ்வரனுக்காக இப்பூமண்டலத்தை ஒரே அடியாக அளந்த கிருஷ்ணமூர்த்தியை மறவாமல் காணக்குரத்தியாக உன் உருவத்தை மாற்றிக்கொண்டு சகாதேவனை குழந்தையாக்கி ஹஸ்தினாபுரம் சென்று குறிகளை சொல்லி ஜன்னல்களை வாங்கிக் கொண்டு உன் உருவத்தை காட்டிடாமல் பதனமாக வந்து சேரும் பெண்ணே பிராணநாயகி. பாத்தியா காமிச்சியா? நீ காமிச்சா தப்பு இல்லை. அஸ்தினா அதாவது கானகத்திலே கிருஷ்ணமூர்த்தியானவர் திரௌபதியை பார்த்து இந்த மாதிரி கானகத்திலே வந்து இறங்கியிருக்கின்றான் துரியோதனா, நீ அஸ்தினாபுரம் சென்று குறிகளை சொல்லி ஜன்னல் வாங்கி கொண்டு வந்து நமது அஜ்ஞாதவாசத்திலே இறைக்க வேண்டும், சென்று வா என்று தெரிவித்தார். ஆமா, அதற்கு திரௌபதி அம்மாள், என்னுடைய சபதம் நிறைவேறாமல் அவனுடைய வாசலுக்கு நான் செல்வதா? நான் செல்ல மாட்டேன். ஆமா, செல்ல மாட்டேன் என்று தெரிவித்தார். நீ திரௌபதியாக சென்றால் தான் தோஷம், புரட்சியாக மாறு வேடம் பூண்டு செல்கிறாய், அதனால் ஒன்றும் தோஷம் இல்லை, போய் வா அப்படின்னு ஆர்டர். ஆமா, உன்னுடைய கணவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சென்று வா என்று தெரிவித்தார் கிருஷ்ண பகவான். அதன் பிறகு திரௌபதி அம்மாள் தர்மராஜனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு இப்பொழுது குரட்சியா வரப்போறாங்க. ஆமா, குரட்சியா. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மேல நீ அவங்க ஜாதியில எடையுது. யாரு? அவங்க தாய் தாப்பமா செத்துட்டாங்க. யாருங்க? அந்த எடையனுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு செத்துட்டாங்க. அந்த ஆளு அவங்க என்ன பண்ணாங்க, ஆடுகள்லாம் நிறைய வச்சு வாழ்க்கணும், மந்த மத்திய வச்சு எல்லாத்தையும் வித்துட்டு விலை ஏறி போச்சுல கிலோ. ஆமா, எல்லாத்தையும் வித்துட்டு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அக்கா காரு யாரு? அக்காவும் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் அவங்க இருந்தவங்க. ஆடுகளை வித்து இவங்க கல்யாணம் போச்சு, அந்த பையனுக்கு கல்யாணம் போச்சு. சரி, அப்புறம் அவங்க ஊட்டி என்ன கேட்டா 5 ஆடு நின்றுச்சு.
அவங்க வீட்டுல 5 ஆடு நின்று போச்சு. சரி நிச்சயமா இவன் என்ன சொல்றான், நான் அப்பா செத்து போய் அம்மா செத்து போய் இன்னும் குழந்தை காப்பாத்தினேன், நான் 3 எடுத்து முடிஞ்சு இந்த அம்மா ஓப்போ நான் மரம் ஏறி காட்டு குட்டும் போய் மண்டையெல்லாம் வெட்டி போட்டு நாய் போட்டு நான் 3 எடுத்து இவன் 5 ஆடு இருக்கிறதுனால எப்படி பங்கு வருது? எப்படி பங்கு வருது? எப்படி 3 ஒருத்தர் 2 ஒருத்தர் அப்புறம் என்ன மத்தியத்துக்கு வந்து கேட்டாங்க வாங்க சொல்றியா, நான் அதே போல ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டான். நான் போனேன். சரி எனக்கு ஒண்ணும் புரியல, என்னப்பா நீ வந்து இந்த மாதிரி 3 எடுத்துனாக்கா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவனு ஒத்துக்கிட்டாங்க அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி சரி 2ஆ பங்கு போட்டு நம்ம ஒரு ஆட்டை பொதுவாக விட்டு நம்ம அடுக்க வேணான்றான். 3 தான் வேணும். 3 எனக்குன்னா அப்பதான் வாங்க போனேன். அடே இதுக்கு தக்க வேணும் இருக்குது, அந்த மாதிரி தான் இதுக்கு முடிக்கணும் அப்படின்னு. சரி என்ன ஆகணும், நீ 2 பேரும் ஒத்துக்கலாமான்னு கேட்ட அந்த மாதிரி இவனையும். சரி நீ சொன்னா நாங்க ஒத்துக்கணும் அப்படின்னாங்க. மத்தியஸ்தராக சொன்னாக்க இல்ல அப்பதான் அம்மா உங்களுக்கு 2 ஆடும், அதே பையா நீ ஆம்பளை இடத்துல உங்களுக்கு 3 ஆடும், 3 ஆடும். அந்த அம்மா பொண்ணு 2 ஆடும். நல்லா அதே கேட்டாலே ரொம்ப கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, ஒட்டுமா ஒட்டாதா? ஆமா, கூடுமா கூடாதா? கோடிய நவத்தனா கூடிக்கும், கூடி கோடிய நவத்தா அப்படி ஓரமா வந்தா ஒட்டிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் கேக்குறீங்களா? அப்படி சொன்னாலும் எனக்கு தெரியுதா இல்லையா உங்களுக்கா? ஏன்னு கேட்டா, நான் 1932 மில்லிக்கு போயிருந்தேன். 1932 இந்த வாரில் இன்னைக்கு 64 66 மில்லிக்கு போற வரைக்கு அன்னைக்கு எனக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. சின்ன பொண்ணாவே கல்யாணம் பண்ணிட்டாங்க, வயசுக்கு பொண்ணு கொஞ்சம் குழந்தையா இருந்தது. இந்த மனசு வெறுப்பு மாரி நான் மில்லிக்கு போயிட்டேன். அங்கிருந்து என்ன கேட்டாக்கா, அந்த மில்கில் எனக்கு வந்து கொஞ்சம் விரவாதம் சொல்லிட்டு எனக்கு வாபஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உதவ மாட்டேன் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மில்லில் சரி நல்லா உணவா இருக்குது. அது கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டேக் சொல்லிட்டு அங்கிருந்து என்ன ஆச்சு, நேரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தா இங்க வந்தாக்கா அன்னைக்கு எனக்கு சம்சாரம் வயசுக்கு வந்துட்டு எங்க குராய்பேட்டை அது மாதிரி குராய்பேட்டை தான் என்ன கேட்டா, உடனே எங்க மாமியார் வந்தா, அந்த குழந்தை உங்க மாமியார் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி எங்க பொண்ணு வயசு வச்சுக்கிறா, வயசு வச்சுக்கிறா, இந்த வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போறோம், நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போறாங்க. அங்கேக்கு கூட்டி போறது எங்க என்ன கேட்டா, நாளைக்கு வீட்டுக்கு போறாங்க, 9 நாள் ஆகுது. முன்னாடி அரப்பணம் போய் பதார்த்தம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். அந்த அம்மா எங்க மாமியார் சரி போனோம், பதார்த்தம் வாங்கியாச்சு. அதே கண்ணா வந்துட்டு மேடா ஒரு சினிமா பார்த்து போடலாம் அப்படின்னாங்க எங்க மாமியார். எங்க மாமியாருக்கு 2ஆம் தாரம். எங்க மாமனாருக்கு எங்க மாமியார் 2ஆம் தாரம். மாமனார் மாமியார் 2ஆம் தாரம். நான் முதல் தாத்து பொண்ணு கட்டிங்க. நீ முதல் தாத்து பொண்ணு. அவரு கொஞ்சம் வயசானவரு. இதுக்கு வந்து நம்ம அரப்பணம் போல சொல்லி கூட்டிட்டு போய் அங்க பதார்த்தம் வாங்கிட்டு சினிமாவுக்கு போலாம். சரி வாயக்கா போலாம், நாங்க சினிமாவுக்கு போயிட்டோம். அங்க நடக்க 9 மணிக்கு நேரம் துருவு வண்டி குராய்பேட்டைக்கு வர்றது. ரூட்ல வந்து அப்படி குராய்பேட்டைக்கு வரும். அங்க நடந்து கேட்டாங்க, நாங்க சினிமாவுக்கு போறோம் பாரு. சினிமா போய் அங்க பூஜை கெட்டு போச்சு. அவன் ஒரு 1/2 மணி டைம் லேட் பண்ணிட்டு அந்த சுத்தம் பண்ணி 2வது படம் போறதுக்குள்ள இது லேட் ஆகுது. பஸ் நாங்க என்ன பண்ணோம், ஏக்கா இந்த மாதிரி பஸ் பஸ் நடக்கிட்ட கொஞ்சம் நம்ம எழுந்து ஊருக்கு போச்சு அனுப்பிடா, நம்ம நடந்தே போடலாம் வாடா அனுப்பிட்டாங்க. நடந்து 7 மைல் அங்க குறுக்கார் மயில் போனோம். 9 குறுக்கார் வந்தாங்க 7 நடந்து போனதான கணக்காக இருக்கான். சரி வா எங்க அப்படிதான் பண்ணு சொல்லி போனோம்பா. ஒரு 4 மைல் நடந்தோம். 4 மைல் அவளுக்கு கூடிய சாமான பற்றி எனக்கும் கொஞ்சம் மூட்டை இருக்குது. பரவாயில்ல, அங்க ஒரு மிஷின் ரூம் இருந்து கொஞ்சம் தூக்கம் கொண்டு தாங்க முடியல, எல்லாம் போடலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல சாவா இருந்துச்சு. அங்க எங்க மாமியார் சேர்த்து வரும் பார்த்தீங்கன்னா
கூட நடுமணி வச்சுட்டா நான் இந்தாண்டு பத்துருவேன். அட்டம் கூடையா இருக்குதா? ஆட்டம் கூட எனக்கும் எனக்கு மனசு அவளுக்கும் மிலிட்டரிக்கு போய் வந்துருவேன். நல்ல சேவை இருக்குது. நல்ல சேவை கஷ்டமானது அவளுக்கு நாட்கள் நம்பரமானது. எனக்கு சேவை கஷ்டமானது அவளுக்கு நாட்கள் நம்பரமானது. யாருக்கு மாமியார் இன்னும் ஆச்சு கையா பேசாங்க அப்படியே ஒரு திமிரு விட்டாங்க. நீ படுத்துக்கின்னு அவன் எனக்கு முன்ன மூசுங்க அப்படி மாமியார். ஓஹோ அவன் என்ன பண்ண அவன் திமிரு விட்டா கூடல விட்டா கூடிக்கும் ஓட்டிக்கும். சரி எப்படி வருது பால் நவி பழம் நவி பால் நவி இந்த மாதிரி கலவரம் வச்சுங்கிறான் மருமகன் பால் வாங்கி நான் ரொம்ப நேரமா கல்வி எனக்கு சொன்னேன் எடுத்துக்கோ நானே மாணவன் அது தாக்கு வந்துச்சு போல பாயா போறது பசி பழமொழி பாயா போறது பசு வாங்கியா அது யார் சொல்றத பசுக்கு எத்தனை சாஸ்திர பிரமாணம் பசு உண்டா என்ன போமாதான்னு சொல்லிட்டு பாழா போறது பசியும் வாயுது பாழா போறது பசி இருக்குது அவரு கொடுத்து வேண்டிய தவிர பசுக்கு இல்லை பசி பசி பாழா ஐயா பாடி இருக்குது மீது போட்டு நம்ம பாடி வைக்கிறாங்க இல்லை அந்த பால் பசு பசியாக கொடுத்துருவாங்க. சரி அப்பா என்ன ஆச்சு கூட நவுந்துதான் கூடிக்கிட்டா எல்லாம் சொன்னாங்க வேற கறி அந்த மாதிரி பாலம் வரணும் இந்த மாதிரி போசானா கூட நவுந்துருச்சு பல பரவாயில்ல